நீங்கள் ரெண்டு அவன் நீங்கள் வாங்க. போட்டு போட்டு வாங்க. சொல்லுங்கள். நமது சிற்றாற்றங்களில் இருக்கிற நரசிங்கபுரம் ஆத்தூர் வட்டம், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம். நரசிங்கபுரத்தில் வந்து பெரியாய் கோயில், முப்பிரந்தேவி பெரிய நாயகி தேவஸ்தானம். தேவஸ்தானத்தோட சிறப்புன்னா அசகலத்தூர் மலையூர் சித்திரம் 3 பெரிய இந்த பெரிய கோயிலில் யம தர்மராஜர் சித்திரகுப்தர் இருக்கார். யம தர்மராஜர் விஸ்வரூப காட்சி இந்தியாவிலே இருக்குது. ஒரு பக்கம் வாராகி கோயில் பெருசாக கட்டுறோம், அடிக்கல் போட்டிருக்கோம், விளையாட்டு இருக்குது. நட்சத்திர மரம் 27 நட்சத்திர மரங்கள் இருக்குது. வடநாட்டிலேருந்து திருவோடு கொண்டாந்துச்சு. திருவோட்டு மரத்தில் காய் 5 காய் காய்ச்சிருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். திருவோடு அபூர்வமான விஷயம். வடநாட்டிலேருந்து நான் கொண்டாந்து வச்சிருக்கிறேன். கொண்டாந்து வச்சதால் வடநாட்டிலேருந்து கொண்டாந்து இப்போ தான் காய் காய்ச்சி 5 காய் காய்ச்சிருக்குது. திருவோட்டு காய் திருமண தரண தோஷ நிவர்த்தி ஆகும். 1 பிதிர்கர்ம தோஷ நிவர்த்தி ஆகும். திருவூட்டை பார்த்தா பிதிர்கர்ம தோஷ நிவர்த்தி ஆகும். அது யம தர்மராஜா கோயில் நம்ம வச்சுருக்கோம். யமனை கும்பிட்டு ஆயுசு அதிகமாகும், அகால மரணம் தவிர்க்கும், பூர்வ ஜென்ம கர்மா நிவர்த்தி ஆகும். இது யம தர்மராஜா ட்ரஸ்ட் பண்ணிருக்கோம். அன்னதான ட்ரஸ்ட் தான் அது. அன்னதானம் செய்ய விருப்பம் செய்யலாம். யமனை கும்பிட்டு ஆயுசு அதிகமாகும், அகால மரணம் தரும், பூர்வ ஜென்ம கர்மா நிவர்த்தி ஆகும். புரியுதுங்களா? ஏவல் பில்லி சூடி இதெல்லாம் நிவர்த்தி பண்ணது செய்கிறோம். நம்ம தொட்டி நாய்க்கர், நான் தொட்டி நாய்க்கர் மந்திரவாதி சொல்லுவாங்க. கோயில் அடித்த கழிச்சல் பேர். எல்லா நல்ல விஷயங்களும் செய்து தரோம். பில்லி சுனி அவ்வளோ நிவர்த்தி பண்ணி தரோம். எந்திரங்களை போட்டு தரோம். நாங்கள் இந்த தொழிலுக்கு 4வது தலைமுறை தொழிலுக்கு மாந்திரிகன்னா குல தொழில். இது உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளை பற்றி எல்லா வல்ல வித்தையும் நம்ம கற்றுருக்கோம். பூர்வ ஜென்ம கருப்பா தோஷம் நிவர்த்தி பண்ணது எமதுதான் இருக்காரு. பில்லி சுனி யாவல் இருந்தால் நிவர்த்தி பண்ண நம்ம இருக்கோம். தொட்டி நாய்க்கு நான மை செய்து வித்தைகளை செய்து நல்ல காரியங்கள் செய்ய நம்ம அனுபவமாக நம்மளை பார்க்கலாம். தொழில் விஷயம், தேவகோள விஷயம், மனசு ஆண்கள் விஷயம், இதெல்லாம் நம்ம செய்து தருவோம். எங்களை பாருங்கள், சிறப்பாக செய்து தருவோம். எதுவாக திருப்தி ஆவலைன்னா திரும்ப எங்களை கேள்வி கேட்கலாம். யம தர்மராஜா கோயில் வாங்க, பெரியாயை கும்பிடுங்க. பெரியாய் வந்து எல்லாம் வல்ல சக்தி, ஆதி சக்தின்னு சொல்கிறது. அஷ்டபூஜை துர்க்கி வச்சுருக்கோம். அஷ்டபூஜை துர்க்கி நம்ம கோயிலை சுற்றி வச்சுருக்கோம். ஒரு பக்கம் இது காவலுக்கு பார்த்தீங்கன்னா பாவாடராயன், வீரபத்திரர், முன்னுடையான், இதெல்லாம் காவலுக்கு வச்சுருக்கிறோம். வச்சு கொடை சூழ பெரியாய்க்கு அஷ்டபூஜை துர்க்கியோடு இருக்குது. சகல ஐஸ்வர்யம், திருமண தட தோஷ நிவர்த்தி ஆகும். புத்திர பேர் நிறையா பேருக்கு புத்திர பாய் கிடைச்சிருக்குது. நம்ம பாப்பா அப்பப்போ டேவர் பாப்பா வரும், அந்த பெரியாய்க்கு கூப்பிட்டு போவாங்க. சிறப்பாக இருக்கிறாங்க. அவங்களும் பேர் இன்ஸ்டாகிராம் போடணும்னு நினச்சாங்க, போடுறாங்க. எல்லாரும் சீர சிறப்பாக இருக்கணும் நோக்கம். எல்லாரும் வந்து பெரியாய்க்கு கொடுங்க. அமாவாசைக்கு பெரியாய்க்கு பால் வச்சு நடக்கும். வரமிளகாய் யாகம் நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் வரமிளகாய் யாகம் போடுறோம். அப்புறம் பூசணிக்காய் பலி கொடுக்குறோம். ஒன்று இந்த கோயிலில் வந்து பன்றி பலி கிடையாது. பெரிய கோயிலில் பூசணிக்காய் பலி மட்டும் தான். சைவ பூஜை தான் உள்ளார. அசைவ பூஜை வெளியே மட்டும் நடக்கும். அஷ்டபூஜை தூக்கி கொண்டு இருக்குது. சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஒரு பக்கம் இது மயானம் போட்ட இடம். இது மயானம் போட்ட இடத்துல பெரிய இருக்குது. ஊருக்கு உண்டான பிரியாய், ஊர் பிரியாய், மயான பிரியாயி. நரசிங்கபுரம் ஊருக்கு சொந்தமான பிரியாயி. நரசிங்கபுரம் ஊருக்கு சொந்தமான பிரியாயி, ஊர் பிரியாயி. மயானம் போட்ட இடத்துல பிரியாய் போட்டுருக்கோம். இந்த பிரியாய் தொட்டு விட்டா மயான பிரியாய் சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னே பெரியப்பா கணேசன், சக்தி பூஜை கணேசன் அவர்கள் இருக்கும். ஜீவசமாதி உள்ளார இருக்குது. அவரும் பூஜை பண்ணிட்டு இருந்த கோயில் இது. இப்போ மேலும் பராமரிப்பாளர்கள் நம்ம செய்து கோயில் திருப்பணி நடந்துட்டு இருக்குது. இது முடிச்சுட்டு வராகி திருப்பணி நடக்குது. எல்லா அன்பர்களும் வந்து கலந்துக்கிட்டு அவங்க திருஷ்டி போக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு நம்மளோட நோக்கம். நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், குடும்ப சௌபாகியத்தோடு இருக்கணும். அதுவே நம்ம நோக்கம். நீங்கள் சொல்லுங்கள்.